ஒருத்தன் வந்து காட்டுக்கு வந்து வேட்டையாட போகிறான். அப்போ அங்கே போன இடத்துல ஒரு 4 பேர் எதிரி நாட்டை சேர்ந்தவங்க இவரை வந்து துரத்துறாங்க. இவன் பயந்துட்டு ஓடுறான். ஆனால் அவங்க விடாமல் துரத்திட்டு வராங்க. இவன் ஓடி ஓடி ஒரு குகையை பார்க்குறான். அந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு அவனுக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும். இந்த குகையை சுற்றி ஒரு மதில் சுவர் எழும்பி அவங்க உள்ளே வர முடியாத மாதிரி பண்ணிட்டேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ வந்து ஒரு சிலந்தி என்ன செய்து ரொம்ப வேகமாக அந்த குகை வாசலில் வலை பின்னுது. இதை பார்த்துட்டே இருந்தோடனே இவன் சொல்லுவான், ஓ, இந்த சிலந்தி வலை வந்து அரண் மாதிரி வந்து என்னை காப்பாற்ற போதா கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போது நான் அந்த துரத்தி வந்தவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு வாங்க இந்த குகைக்குள்ளே இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவான், ஏய் அங்கே பாரு வாசலில் சிலந்தி வலை என்ன அழகாக பின்னி இருக்குது. அவன் உள்ளே நுழைஞ்சிருந்தான்னா அந்த சிலந்தி வலை வந்து அருந்து போயிருக்கும். அதனால அவன் இங்கே இல்லை, வா வேறு இடத்துல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. இதை உள்ளே இருந்து கேட்டுட்டு இருந்த அவனுக்கு ஒரு நிமிஷத்தில் நம்ம கடவுளை என்னெல்லாம் நினச்சிட்டோம். கடவுள் நம்மளை மதில் சுவர் மாதிரி இந்த சிலந்தி வலை பின்னி நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்வான்.